டேய் திருமாரா, போன காரியம் என்ன ஆச்சு? என்னம்மா ஆதிரா, அவன் தான் எதுவும் சொல்லாம நிக்கிறான். நீயாவது என்னாச்சுன்னு சொல்லு. பாட்டி ஒரு நிமிஷம். சாருமதி, சாருமதி, எங்க இருக்க? சீக்கிரமா. என்ன இங்க இருக்கிற எல்லாரும் பதட்டப்படுறாங்க? எப்பவுமே பதட்டப்படுறது இந்த திருமாறன் தான். அவன் என்னடானா கூலா இருக்கான். தப்பா இருக்கே. இந்த ஆதிரா வேற நம்மள ஒரு மாதிரி பாக்குறாளே. என்ன ஒரு டைப்பா இருக்கே. என்னடா ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? அம்மா இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. ஏய் சாருமதி, போன் வச்சிருக்க நீ? அது நல்லா வேலை செய்தா? நல்லாதான் வேலை செய்யுது. என்னாச்சுங்க? ஆமா, நீ என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ற? அது நல்ல நெட்வொர்க் தான். ஏங்க என்னாச்சு? இல்ல, இங்க சிக்னல்ல நல்லா கிடைக்குதா? ஏன் கேக்குற ஆதிரா? நெட்வொர்க் நல்லா தானே இருக்கு. ஆமா ஆமா, உன் நெட்வொர்க் நல்லா தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். டபரே இல்லாத இடத்துல கூட நெட்வொர்க் கிடைக்கும் போல இருக்கே. திருமரா, என்னாச்சு? புரியற மாதிரி சொல்லு. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து அவகிட்ட நெட்வொர்க் போன் எல்லாம் நல்லா வேலை செய்தான்னு கேட்டுட்டு இருக்க. அம்மா எல்லாம் காரணமா தான் கேக்குறேம்மா. சாரு, எங்க எங்க பேசுன? யார் யார்கிட்ட பேசுன? எங்க என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் ஏற்கனவே என் போனை ட்ரேஸ் பண்ணி பாத்துருக்கீங்களே. லேடிஸ் ஹாஸ்டலுக்கும் வேலைக்கும் தான் நான் பேசிட்டு இருந்தேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமேங்க. ஓஹோ, வேற யாருக்கிட்டயுமே நீ பேசல? இல்லையே, யார்கிட்டயுமே நான் பேசுறது இல்ல ஆதிரா. அகிலன் கிட்டயுமா? என்ன ஆதிரா, வேணும்னே கோவப்படுத்துற மாதிரி கேக்குற? அகிலனை தான் உனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. அவன் கூட சேர்ந்து தானே என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் போட்டேன். என்னது? நான் பிளான் பண்ணதான்? எல்லா தப்பையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம எவ்வளவு சமாளிக்கிற நீ? திமிரு தைரியம் இருக்கணும் உனக்கு. இந்த வீட்லயே இருந்துக்கிட்டு இந்த வீட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ப வச்சு நாடகம் ஆடுறல. என் புருஷனை ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு மேடம். ஆம்பளைங்களுக்கு இதே வேலையா போச்சு. குடிக்கலன்னா மாத்திரத்துக்கு பொண்டாட்டி என்ன பைக்கா காரா? நீ கம்ப்ளைண்ட் கொடுமா. உன் புருஷனை இப்பவே தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு முட்டிய பேக்குறேன். கண்டிப்பா அப்படி செய்வீங்களா மேடம்? ஏமா அப்படி கேக்குற? இந்த எஸ்ஐ ஸ்ரீதேவி யாருக்கும் பயப்பட மாட்டா. தப்புனா தப்புதான். கம்ப்ளைண்ட் நானே எழுதிக்கிறேன். நீ கையெழுத்து மட்டும் போடு. ஓகே மேடம். உன் புருஷன் பேர் என்னமா? திருமாறன். திருமாறன் ஏசிபி. என்ன சொன்ன? ஏசிபியா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். என்னம்மா சொல்ற? ஆமா மேடம், அவர் எனக்கு டைவர்ஸ் கொடுக்காமயே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. நீங்க தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் மேடம். இல்ல, அது வந்து என்ன மேடம் தயங்குறீங்க? இப்பதான் அவரை தூக்கிட்டு வரேன்னு சொன்னீங்க. பேரை கேட்ட உடனே இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்பவே சொன்னாங்க மேடம், ஒரு போலீஸ் மேல இன்னொரு போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நீ போறது வேஸ்ட்னு. நீங்க இல்லனா எனக்கு வழி கிடையாதா? இப்பவே போறேன். முதல்ல பிரஸ் போட்டு நியாயத்தை கேக்குறேன். மாமா இருமா மேடம், இது வெளியில தெரிஞ்சா சோஷியல் மீடியால போட்டு நம்மள நார அடிச்சிருவாங்க. உன் புருஷன் ஒரு போலீஸ் ஆபீசர்னு சொன்னதும் தயக்கம் வந்தது உண்மைதான். ஆனா பயம்லாம் கிடையாது. சட்டம் எல்லாருக்கும் பொதுதான். இந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு தான். நீ கம்ப்ளைண்ட் கொடு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரிம்மா சொல்லு.
சார் என் பேர் ஸ்ரீதேவி. நான் காஞ்சிபுரம் ஆலுமன் ஸ்டேஷன்ல இருந்து வரேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. சார் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? யார் மேல? உங்க மேலதான் சார். ஏன் மேலையா? யார் கொடுத்தது? சார் உங்க வைஃப் சாருமதி தான் சார் கொடுத்தாங்க. இங்க பாருங்க, ஒய்ஃப் கீஃப்லாம் சொல்லாதீங்க. அவ ஒண்ணு திருமாறனோட பொண்டாட்டி கிடையாது. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சொல்லுங்க, என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? காரணமா இல்ல, என்ன அடிச்சு உதைச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு கேஸ் கொடுத்திருப்பா. அதெல்லாம் இல்ல மேடம். சார் நீங்க முறைப்படி சாருமதியை டைவர்ஸ் பண்ணாம அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் முறைப்படி செய்யறதுக்கு அவ முறைப்படி தான் வாழ்ந்தாளா? சாரு பண்ண தப்புக்கு அவளை தூக்குல போடணும். அத பண்ணாம விட்டதால இப்ப சட்டம் பேசுறாளா? மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் மேடம். என் ஹஸ்பண்ட் ஒரு ஏசிபி. யாரோ சொன்னாங்கன்னு ஒரு உயர் அதிகாரியை விசாரிக்க வருவீங்களா? இத பாருங்க, சாருவுக்கும் திருமாறனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. திருமாறனோட பொண்டாட்டி இதோ இந்த ஆதிராதா. சாருவ பரிதாபப்பட்டு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு அவ திருமாறனையும் அழிக்க பார்த்தா. அதுக்கு நாங்க தான் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். இல்ல மேடம், சாருமதி பொண்டாட்டி இல்லன்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கா? சார் நீங்க சொல்லுங்க சார், சாருமதிய நீங்க முறைப்படி டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ சாருமதி கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய் இல்லையே சார். ஆனா இவனோட வாழாம அகிலனோட ஓடி போயிட்டா. அப்பவே அவ பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லையே. அது கோர்ட்டு தான் நிரூபிக்கணும் மேடம். இந்த நொடி வரைக்கும் சட்டப்படி சாருமதி தான் திருமாறன் சாரோட மனைவி. சார் சாருமதிய முறைய விவாகரத்து செய்யாம ஆதிராவை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அது கரெக்டா சார்? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஆதிராவை கல்யாணம் பண்ணது இல்லீகல் தான். சாருமதி நினைச்சா இதுக்கே உங்களை ஜெயில தள்ளி இருக்கணும். ஆனா தனக்கு நியாயம் வேணும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சார் இதுவே வேற ஒருத்தரா இருந்தா ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருப்பாங்க. நீங்களும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால தான் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு? சாருமதி அகிலனோட சேர்ந்து இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். எங்க அப்பாவை கடத்திட்டு போய் மிரட்டி இருக்கான். இத்தனையும் செஞ்சு அகிலனையும் சாருமதியும் விட்டுட்டு இவரை போய் ஜெயில தள்ளலான்னு சொல்றீங்க? இங்க பாரு, நீ சாருவ பத்தி பேசு. என் தம்பி அகிலன தேவையில்லாம இதுல இழுக்காத. அவன் என்ன செஞ்சான்? ஏய், இழுக்காம என்ன பண்ணுவாங்க? உன் தொம்பியும் சாருமதியும் சேர்ந்து தானே இந்த குடும்பத்தோட நிம்மதியா தெருவுல நிப்பாட்டினாங்க. அது தெரியல உனக்கு? ஏதாவது பேசணும். மேடம் மேடம் உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. நான் எதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? உங்க அக்கறையை தூக்கி குப்பையில போடுங்க. நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது யதார்த்தமா நடந்த விஷயம்தான். நானா வரல, நீங்களா துரத்துனீங்க. ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வாங்க. சரி, எதுக்கு நீ திருமாறன் மேல கேஸ் போட்டிருக்க? என்ன அடிச்சு அவமானப்படுத்தினா கேஸ் போடாம மனப்பாங்களா? நீ பண்ணது மட்டும் தப்பு இல்லையா? அடைக்கலம் கொடுத்த திருமாறனுக்கே துரோகம் செய்யலாமா? அவன் வீட்ல இருந்துகிட்டே அகிலன் கூட போன் பேசி சரி பண்ணலாமா? அடைக்கலாமா? ஹலோ, அது என் புருஷன் வீடு. அதெல்லாம் பழைய கதை. நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு. ஆனா கோர்ட் நம்பிருச்சே. நோட்டீஸ பார்த்ததும் மொத்த பேரும் அப்படியே ஆடி போயிருப்பீங்களே, முக்கியமா அந்த ஆதிரா. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்காத, அது உனக்கு நிலைக்காது. இத்தனை நாளே எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சீங்கல்ல, அது எப்படி? இத பாரு, உன்கிட்ட வாக்குவாதம் பண்றதுக்காக நான் இங்க வரல. நீ அகிலன் கூட ஓடி போனதுனாலதான் திருமாறன் ஆதிராவை கல்யாணம் பண்ணான். அது உனக்கும் தெரியும். ஆனா நீ என்னமோ நல்ல மனைவியா இருந்த மாதிரியும் திருமாறன் உன்னை ஏமாத்திட்டு ஆதிராவை கல்யாணம் பண்ண மாதிரியும் கேஸ் கொடுத்திருக்க. அதான உண்மை. போய் பேசாத, நாக்கு அழுகி போயிடும். திருமாறன் ஆதிரா வாழ்க்கையை நாசம் பண்ணி அப்படி என்ன சாதிக்க போற? உன் இடத்துல இருந்து திருமாறனையும் அவன் குழந்தையையும் அவதான் பாத்துக்கிறா. இதுக்கு நீ வெக்கப்படணும். இத சொல்லதான் வந்தீங்களா? ஆதிரா ஏன் புள்ள, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு தடையா இருக்கிறது நீயும் திருமாறனும் முறையா பிரியாம போனதுதான் காரணம். அதுக்காக நீ திருமாறனுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும். எதுக்கு? என்ன காரணம்? திருமாறனோட வாழறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, அதுதான் காரணம். அத கோர்ட் சொல்லட்டும். கோர்ட் சொல்லிதான் அகிலனோட ஓடுனியா? ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு எதை வச்சு திருமாறனோட சொந்தம் கொண்டாடுற?
ஓ, ஓடி போன உங்க புருஷன் திரும்ப வந்தா மட்டும் நீங்க ஏத்துப்பீங்க. ஆனா திருமாறன் என்ன ஏத்துக்க மாட்டாரா? என்னம்மா இது நியாயம்? இங்க பாருங்க, டைவர்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க பண்றத பண்ணிக்கோங்க. குட் பை. நில்லு. நீ ஒண்ணு சும்மா டைவர்ஸ் கொடுக்க வேண்டாம். அதுக்கு உண்டான நஷ்ட ஈட வாங்கிக்கோ. எவ்வளவு வேணும்னு சொல்லு, திருமாறன்கிட்ட கேட்டு வாங்கி தரேன். சுமூகமா பிரிஞ்சு போயிடு. எவ்வளவு தருவீங்க? முடிஞ்சதை தரோம், நீ கேளு. உங்களோட மொத்த சொத்தையும் என் பேருக்கு எழுதி வைக்கணும். சொத்து ரெடினா டைவர்ஸ்க்கு நானும் ரெடி. என்ன இது நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திமிரா பேசுறியா? நடக்கும், நடக்க வப்பேன். கோர்ட்ல திருமாறன மானங்கட வச்சு அந்த ஆதிராவை அன்னக்காபடி ஆக்கி உங்க குடும்ப கௌரவத்தை முச்சந்தில நான் அடிப்பேன். அவருக்கு நியாயம் வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் திருமாறன் மேல் புகார் கொடுத்திருக்கும் சாருமதி ஒன்னும் அப்பாவி இல்லை. திருமாறன் மனைவியாக இருக்கும் போதே அகிலன் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டு வீட்டை விட்டு ஓடியவர். அப்பொழுதே சாருமதி எனது கட்சிக்காரரோடு வாழும் தகுதியை இழந்து விட்டார். இந்த வழக்கிற்கு தக்க தீர்ப்பு வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். என்னம்மா, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? எல்லாமே பொய்யுங்கய்யா. ஏய், மரியாதையா உண்மையை சொல். நீ வீட்டை விட்டு ஓடி போகல? சைலன்ஸ், சைலன்ஸ். கோர்ட்ல எல்லாம் இப்படி குறுக்கிட்டு பேசக்கூடாது. யுவர் ஆனர், கேஸை திசை திருப்ப பார்க்கிறார். சாருமதிக்கு காவல்துறையில் பெரிய ஆளாக வேண்டும் என்ற ஆசை. அது விஷயமாக வெளியே போனதை அகிலனுடன் ஓடி போனதாக கதை கட்டிவிட்டார்கள். ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்த இதைவிட மலிவான தந்திரம் வேற இல்லை யுவர் ஆனர். மிஸ்டர் திருமாறன், நீங்க சாருமதியை துரத்துற பிரச்சனைக்கு அப்புறம் போகலாம். முதல்ல அவங்க புகாருக்கு பதில் சொல்லுங்க. உங்க மனைவி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களா? சொல்லுங்க திருமாறன். எஸ் யுவர் ஆனர், நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணது உண்மைதான். ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு நீங்களே சட்டத்தை மீறினா எப்படி? மனைவி ஏமாத்தலாமா? இல்லை யுவர் ஆனர், நான் ஏமாத்தல. சாருமதி தான் எனக்கு துரோகம் பண்ணி ஏமாத்தனா. அதனால தான் நான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணங்கிறது கடையில வாங்குற பொருளா? பிடிக்கலன்னா வேற வாங்குறதுக்கு. ஒருவேளை சாருமதி தப்பு பண்ணியிருந்தா நீங்க டைவர்ஸ் தானே பண்ணியிருக்கணும். எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க? சொல்லுங்க திருமாறன். அது நீங்க பண்ணது சட்டப்படி தப்பு. சாருமதி கொடுத்த புகாரின் அடிப்படையில உங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். செஞ்ச தப்பு பத்தாதுன்னு நீங்க சாருமதி அடிச்சு வீட்டை விட்டு வேற துரத்தி இருக்கீங்க. இதுக்கே உங்களை ஜெயில போட முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? இல்லங்கய்யா, என் ஹஸ்பண்ட் நல்லவரு. இந்த சாருமதி தான் ஏதோ வேணும்னே பழி போடுறான். நீங்க யாரு? எங்க நான் உங்க பொண்டாட்டியா இல்லையா? நான் நிக்கவா இல்ல வெளியே போவாங்க? அதிரா, யார் என்ன சொன்னாலும் சரி அதிரா, நீதான் என் பொண்டாட்டி. கோர்ட்டு சொன்னாலும் சரி, கவர்மெண்டே சொன்னாலும் சரி, நான் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அதிரா. சட்டத்துக்கு வேணா ஆதாரம் முக்கியமா இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையோட ஆதாரமே நீதான் ஆதிரா. அந்த சாரு நம்மளை இப்ப தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா நான் அவளோட சதியை முறியடிச்சு இந்த கேஸ்ல ஜெயிப்பேன். அப்போ ஊரறிய சட்டப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். என்ன நம்ப ஆதிரா. 啊
ஆதிரா, இது என் குழந்தை மேல சத்தியம். வரேன் சார். வரேன் சார். ஏய், என்ன என்ன திமிரு இருந்தா எங்க முன்னாடியே உட்காருத, அதுவும் கால் மேல கால் போட்டுட்டு இருக்க. ஹலோ, போலீஸ் சொன்னது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? கோர்ட்டு ஒன்ன திருமாறனுக்கு பொண்டாட்டின்னு மட்டும்தான் சொல்லி இருக்கு, எனக்கு மருமகன்னா சொல்லல. நான் உன்னை மதிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. ஏய் சொல்லுடி, எதுக்கு இப்ப இங்க வந்த? கட்டின புருஷனை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த அகிலன் கூட ஓடி போனவ தானே நீ? போன இடம் தப்பானதுன்னு தெரிஞ்சதும் இங்க வந்து அடைக்கலம் தேடுறியா? எங்க வீட்டு சோத்த தின்ன, படுத்த, தூங்குன. சரி, இப்ப ஏன் மறுபடியும் திருமாறனுக்கு பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடுற? உனக்கு அந்த யோகிதை இருக்காடி? யோகிதை இல்லாம என் சட்டம் எனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஏய் வாய மூடு. திருமாறனை கொல்ல பிளான் பண்ணது, ஆதிராவோட அப்பாவை கடத்தினதெல்லாம் எந்த சட்டப்படி செஞ்ச? இத பாரு, நீ ஒண்ணு இங்க முறையா வாழ வரல, ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்க. உன்னை பத்தி அக்கு வேற ஆணி வேற எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உன் திட்ட எதுவும் நீ பலிக்காது, மரியாதையே ஓடி போயிடு. நீங்க எல்லாருமே நான் முதல்ல பண்ண தப்ப வச்சே பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்போ டோட்டலா திருந்திட்டேன். நான் அவர் கூட வாழதான் ஆசைப்பட்டு கோர்ட்ல கேஸ் போட்டேன். எஸ் சார், நான் ஏசி சாமலா சார், உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். அப்படியா? நான் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன், வாங்க போயிட்டே பேசலாம். இல்ல சார், இப்ப நீங்க ஸ்டேஷன் போக தேவையில்ல சார். ஏன்? உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார்.
என்னங்க சொல்றீங்க? எஸ் சார், உங்கள் போஸ்டிங்க்கு என்ன போட்டிருக்காங்க சார், அதை இன்ஃபார்ம் பண்ண தான் வந்தேன் சார். ஆமா, சஸ்பெண்டுக்கு என்ன காரணம்? சார், முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு லேடியை திருமணம் செய்தனால உங்கள் மேலே கேஸ் இருக்கு சார். நீங்கள் பதவியில் இருந்தா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கோர்ட் இந்த முடிவு எடுத்திருக்கு சார். என்னங்க இது அநியாயமா இருக்கு? திருமாறன் அப்படிப்பட்டவனே கிடையாது. அவன் அதிகாரத்தை கையில எடுக்கிற மாதிரி இருந்தா இதோ நிக்கிறா பாருங்க. இந்த சாருமதி அவன் எப்பவோ பொண்ணு போட்டிருப்பான். ஆனா அவன் அப்படி செய்யவே இல்லையேங்க. அதுக்கு இதுதான் தண்டனையா? எனக்கு எதுவும் தெரியாதுமா சார். கோர்ட் ஆர்டர். சார், கேஸு கிளியர் ஆகுற வரைக்கும் நீங்கள் சஸ்பெண்டில் இருக்கணும்னு கோர்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கு சார். சரிங்க சார், நான் வரேன் சார். என்னங்க இது? விடாதீரா, கோர்ட் ஆர்டரை நம்ம எதுக்கு தான் ஆகணும். எப்படிங்க விடுறது? முதல்ல இவ்வளவு அகிலனும் சேர்ந்து எங்க அப்பாவை கடத்தி உங்க பதவியை பறிச்சாங்க. அதுல தோத்ததும் சட்ட ரீதியா இப்ப பதவியை பறிச்சுட்டாங்க. பசிக்குதா? பசிக்குதா தங்கம்? சாப்பிடலாமா? என் தங்கம் இரு. ஆதிரா, நீ கவலைப்படாத. பதவியை எப்படி திரும்ப வாங்குறதுன்னு திருமாறனுக்கு தெரியும். பாவமா அவரு சஸ்பெண்ட் சொன்னதுமே அவர் முகம் எப்படி வாடி போச்சுன்னு பாத்தீங்களா? இங்க பாருங்க. ஊட்டிக்கங்க. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எதுக்கு இப்படி பண்ண? குழந்தை சாப்பிடுறத போய் தட்டி விடுறியே, அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல உனக்கு அறிவு இருக்கா? ஏண்டி, யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவியா? உனக்கு பசிச்சதுன்னா என்ன கேட்க வேண்டியதானே? நான் என்ன செத்தா போயிட்டேன்? பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இங்க வித்தியாசம் இல்ல. இங்க பாரு சாரு, என்கிட்ட நேரடியா பேசு. அதை விட்டு குழந்தை கிட்டே ஜாலியா பேசுவ. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம்? நீ யார் ஃபர்ஸ்ட்? எனக்கும் என் புருஷனுக்கும் என் குழந்தைக்கும் நீ என்ன சம்பந்தம்? ஆதிரா இந்த வீட்டோட மருமக. அப்போ இவ புருஷன் யாரு? அத போய் திருமாறங்கிட்ட கேளு. அவர்கிட்ட ஜட்ஜே உன் பொண்டாட்டி ஆதிரா இல்ல சாருமதி தான்னு சொல்லிட்டார்ல. பாவம், அவர்கிட்ட போய் என்ன கேப்பீங்க? அதெல்லாம் விடு. இப்ப எதுக்கு குழந்தை வெடுக்குன்னு புடுங்குன? அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும் கொடு. குழந்தைக்கு அம்மா நான் இருக்கேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. திடீர்னு அம்மா பச உனக்கு எங்க இருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சு? இத்தனை நாள் எங்க போன? நீ விட்டுட்டு போன குழந்தைய தான் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டவ ஆதிரா. அவளுக்கு இல்லாத உரிமை உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? விட்ட உரிமைய நானே திருப்பி எடுத்துக்கிட்டேன். இனிமே யாரும் என் குழந்தைய தொடக்கூடாது. என்ன வீட்டை விட்டு துரத்துன உங்களுக்கு என் குழந்தைய தொடர உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது. என்னையவே வேண்டான்னு சொல்றீங்க, என் குழந்தை மட்டும் வேணுமா? சான்ஸே இல்ல. என் புருஷனை தவிர இந்த வீட்டுல வேற யாரோட கையும் என் குழந்தை மேல படவே கூடாது. முக்கியமா நீ என் குழந்தைய நீ தொடவே கூடாது. உன் மூச்சு காத்து கூட படக்கூடாது. இது வரைக்கும் எப்படியோ, இந்த நிமிஷத்துல இருந்து குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
மீறி கை வச்ச பார்த்துக்கோ. குழந்தை குழந்தை அம்மா பாய். நல்லா தூங்கணும். பாய். ஏய் நில்லு. எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? அது குழந்தை அதான் நீ என் குழந்தைய தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் தூங்குற நேரமா பார்த்து திருட்டுத்தனமா என் குழந்தைய தூக்கலான்னு வந்தியா? இல்ல இல்ல இல்ல, குழந்தை அழுதுச்சு, அதான் தூக்கிட்டு போய் மருந்து கொடுத்தேன். எதுக்கு போய் பேசுற ஆதிரா? குழந்தை அழுகிற சத்தம் பக்கத்துல இருக்கிற எனக்கு கேட்காம 2 ரூம் தள்ளி உனக்கு கேட்டுச்சோ? இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன் சாரு. அழுகை நிறுத்தினதும் இப்பதான் கொண்டு வந்து படுக்க வச்சேன். நிறுத்து. என் குழந்தை எப்படி அழுதா உனக்கு என்ன? உன்னை யார் ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள வர சொன்னா? உன் பிளான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவருக்கு நான் தான் ஒய்ஃப்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்களோன்னு பயம். அதான் என் குழந்தைகிட்ட பாசத்தை காட்டி மயக்கி அந்த சாக்குல இங்கேயே டேரா போடலான்னு பாக்குறேன். அதானே? ஏய் சாரு, சும்மா நிறுத்து. என்னதான் குழந்தை பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு வந்த? உனக்கு வெக்கமா இல்ல? வெளியே போ ஆதிரா, வெளியே போ.